வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாதவரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ பங்கேற்பு. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி, சமத்துவ பொங்கல் விழா என முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சோழவரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழுதிகை நா. செல்வசேகரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்து உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ், நிர்வாகிகள் அத்திப்பட்டு சாம்ராஜ், மு. பகலவன், வே. அன்புவாணன், பாசே குணசேகரன், கேவிஜி உமா மகேஸ்வரி, ராகவமேடு ரமேஷ், இரா கதிரவன், சின்னம்பேடு சிஜே ரமேஷ், சந்துரு என்ற சந்திரசேகர், தானா பிரபு மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். மாடு, கோழி, குதிரை இந்த மாதிரி பறவைகள் அதெல்லாம் சேர்த்து அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவனுடைய முக்கிய தொழில் விவசாயமாக தான் இருந்தது. அந்த விவசாயம் தான் அவனுடைய வாழ்வாதாரத்தை அன்றைக்கு உருவாக்கியது. அதிலும் தமிழனுக்கு மிக மிக முக்கியமானது விவசாய தொழில். அந்த விவசாயத்துக்கு மூலாதாரமாக, விவசாயத்திற்கு ஆதாரமாக இருந்தது சூரியன். நம்மளுடைய சின்னம் உதய சூரியன். தமிழன் பண்பாடு நன்றி தெரிவித்தல். தமிழர்களுக்கு எப்பவுமே பண்பாடு நன்றி தெரிவித்தல். அந்த நன்றி தெரிவிக்கும் விதமாதான் 3 நாள் அவன் பொங்கல் பண்டிகை என்ற ஒரு பண்டிகையை உருவாக்கி, முதல் நாள் மற்ற பண்டிகை எல்லாம் வீட்டில் கொண்டாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. பொங்கல் பண்டிகை மட்டும் வெளியே தான், வீட்டுக்கு வெளியே தான் பொங்கல் வைப்பாங்க. எல்லாரும் பாருங்க, சூரியனுக்கு தான் முதல் படையல் காட்டுவாங்க. அந்த சூரியனுக்கு நன்றி சொன்னான் தமிழன், அதுதான் பொங்கல். மறுநாள் தன்னோடு உழைத்த ஆடுகள், மாடுகள், தன்னோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் சொன்னான், அதுதான் மாட்டுப் பொங்கல். 3ஆம் நாள் விடலாக, 3வது நாள் என்ன பண்ற, காணும் பொங்கல். இப்ப கிராமத்தில் நடக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கனு பொங்கல், கனுகுட்டிக்கு பொங்கல் நினைச்சுக்கும் போறீங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர் உள்ள போவாங்க. ஒரு நல்லது நடந்ததுன்னா அந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்து, உங்க வீட்டுல நல்லது நடந்திருக்குது, உன் மகள் பூ பெய்து இருக்கின்றாள், உன் மகளுக்கு திருமணம் நடந்திருக்குது, நாங்கெல்லாம் உங்களை வாழ்த்துறோம், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சுகதுக்கத்துல நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த வீட்டுல பார்த்தேன்னா ஒரு இறந்துட்டு இருப்பாங்க, அந்த வீட்டுக்கும் போவாங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, உங்களோட நாங்களும் இருக்கிறோம், உங்க சுகதுக்கத்துல நாங்க கலந்துக்கிறோம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராமத்திலே அந்த ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அவர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பாராட்டுகள் சொன்னதால்தான் காணும் பொங்கல்.